இந்த வீடியோ பார்க்குற உங்கள எத்தனை பேர் உங்க குழந்தைக்கு ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டிட்டீங்க? இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா நீங்க வந்து ஃபீஸ் கட்டியிருக்க கூடாது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு தான் ஒரு நியூஸ் வந்திருக்குது. என்னடா நியூஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்றேங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மெட்ரிக், சிபிஎஸ்இ மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் எல்லாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க இல்லையா? இப்போ 1ஆவதுக்கு இவ்வளோ ஃபீஸ், 2ஆவதுக்கு இவ்வளோ ஃபீஸ் அப்படின்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மையோட அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே இந்த இன்ஃபர்மேஷன் போர்டெலாம் இருக்கு இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக நீங்கள் வந்து ஒட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி நீங்கள் அதிகமாக வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட உரிமையை ரத்து செய்யறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் தகவல் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா இந்த விளம்பரங்கள் எல்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இவ்வளோதான் ஃபீஸ் இருக்குது, இவ்வளோதான் ஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளம்பரங்கள்ல வர்ற அமௌண்ட்டை தாண்டி நீங்க எதுவும் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை இதை அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. குழந்தைகளை ஸ்கூல்ல சேர்த்துறதுக்கு டொனேஷன் ஃபீஸ், லொட்டு லொசுக்குன்னு எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடத்திருக்காங்க. ஆனா இந்த நியூஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் போய் செக் பண்ணும்போது என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, மெஜாரிட்டியான பீப்புள் நான் இப்பதாங்க ஃபீஸ் கட்டினேன், அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபீஸ் வந்து கட்டிட்டேன்ப்பா, அதை வந்து திருப்பி தருவாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. இனிமேல் ஃபீஸ் கட்டும் போது நீங்க பார்த்து கட்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. 1ஆவதுக்கு இவ்வளவுதான் ஃபீஸ், 2ஆவதுக்கு இவ்வளவுதான் ஃபீஸ்னு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பாங்க இல்லையா? அதை தாண்டி எதுவும் வாங்கக்கூடாது. அதே மாதிரி எல்லா ஸ்கூலுமே போர்டில் வந்து கம்பல்சரியா போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி எல்லாம் யாருமே அமௌண்ட் வாங்கவே கூடாது. அதுக்கு மேல யாராச்சும் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா தாராளமா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாங்க. மறக்காம இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான நியூஸ்க்கெல்லாம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களை எத்தனை பேர் ஃபீஸ் கட்டிட்டீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருங்க.